அஸ்ஸலாமு அலைக்கும் பாத்திமா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க பிரதர், வாங்க வாங்க. நாளை பொறு வந்திருக்கீங்க பிரதர். டைம் எடுத்து வந்தேன், கொஞ்சம் பேசிட்டு போவோம். விஷயத்தோட தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி பாத்திமா சரியா கண்டுபிடிச்சீங்க? ஓ, அதெல்லாம் தெரியாதா? சரி சொல்லுங்களேன், விஷயத்துக்கு வாங்களே. எங்களுக்கு பாத்திமா வேலையே அட்வைஸ் பண்ணி கொண்டே ஈக்கோணும் வைக்குது. அவங்க ரோட்ல போற நேரம் அவங்களோட பாக்கையில பாத்திமா எங்களுக்கு பாக்குறதுக்கும் கஷ்டம் ஆயிக்குது. மெல்லிசா உடுத்துக்கொண்டு இறுக்கமா உடுத்துக்கொண்டு சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ஈக்கிறாங்க. நிறைய ஆண்களும் இத பத்தி கதைக்கிறாங்க தானே, சோசியல் மீடியாலே போடுறாங்க, நிறைய எழுதுறாங்க. பெண்கள் இப்படியேதான் நீக்கிறாங்க போலிக்குது. அத பத்தி தான் உங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போன்னு வந்தேன். சரி சரி, அப்படியா? சரி பிரதர், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களா ஏன் பெண்களை பாக்குறீங்க? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்து நூர் 30வது வசனத்துல சொல்லிக்கிறான். நானே சொல்றதை விட குர்ஆனா கொண்டு வந்து உங்கள்ட்ட தந்த மிச்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் நினைக்கிறேன். நீங்க மூமினான ஆண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளவும் தங்கள் மறைவிடங்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும் இது அவர்களுக்கு பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு உணர்பவர். ஆண்களுக்கு தனியா சொல்லப்பட்டிருக்குது ஒரு ஆயத்திலேயே, உங்களது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இப்ப பாக்குறது அவங்களுக்குள்ள பாவம் அல்ல, ஆண்களுக்குள்ள பாவம். தேவைதான் எனக்கு. என்ன சொன்னீங்க பிரதர்? ஒன்றுமில்ல. அதே நேரம் பெண்களுக்கு அதே ஆயத்துல அடுத்த வசனம் தொடர்ந்து அவங்களுக்குரிய சட்டங்களை சொல்லிக்கொண்டு வருது. அடுத்து பிரதர், அல்லாவே அத குர்ஆன்ல சொல்லிக்கிறான், ஒரு ஆன்மாவின் பாவச்சுமையை இன்னொரு ஆன்மா சுமக்காது. காரணம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நிறைய வழிகாட்டிக்கிறான். எனவே அத ஒவ்வொருத்தரும் பார்த்து படிச்சு பேணி நடந்து கொள்றது அவங்கவுங்களுக்குள்ள கடமை. முரண்பட்டு நடக்கிற ஆண்களும் நீக்கிறாங்க, பெண்களும் நீக்கிறாங்க. அது அவங்களோட துரதிஷ்டம். அதை சரியா பார்த்து அதை நடைமுறைப்படுத்தாம அதுக்கு பிள்ளையா நடந்துக்கும் போறேன்னு சொல்றது, அது அவங்களுக்கு பாவத்தை தேடிக்கொள்றாங்க. இதத்தான் நாங்க ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குர்ஆனை படிக்கிறதுக்கு ஹதீஸ் படிக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பம். வெளியில நிறைய விஷயங்கள் படிச்சு கொண்டு இருந்தானே, நாங்க எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட அறிவு ஒரு சமூக சூழல்ல புழங்குற நேரம் அவங்களோட நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. பெண்கள் வீட்டுக்கு அடக்கி உள்ளுக்கே எறிங்க, வெளியே வரப்படாது, படிக்கப்படாது, ஆனா ஹதீஸ பிஞ்சு கொண்டு ரூல்ஸ் போட போனா நிறைய பின்னுக்கு ஒரு சமுதாயம் மிச்சம் பின்னடைவுல பெய்து கொண்டிருக்கும். இப்ப அல்லாஹ்க்கு தெரியும் உலகம் பல வகையா இருக்கும். இப்ப நாங்க முஸ்லிம்கள் மட்டுமல்ல வாழ்றோம், எல்லா மக்களும் வாழ்வாங்க, அதுல எல்லா பெண்களும் நிற்பாங்க. அவங்களோட மதம் அவங்களோட கலாச்சாரத்துக்கான உடைக்கும். எங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளாட்டி எல்லாரையும் சொல்லி பேசி இப்படி விட்டு போங்க ஏண்டா, எங்களுக்கு உங்களை கண்டா உணர்ச்சி வசப்படுறோம், எங்களை கெட்ட வழிகளுக்கு நீங்க தான் தூண்டுறீங்க எல்லாம் அவங்கள்ட்டையும் போய் சொல்ல யோசிச்சிக்கிறீங்களா? அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்லிக்கிறான், பார்வையை தாழ்த்திக்கோங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பெண்கள் அந்த வகையில கிரேட். இவங்க ரோட்ல ஆம்பளை எப்படி போறாங்க, ஆண்களுக்கும் எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. அப்ப அத பேணித்தான் எல்லாரும் நடக்கிறாங்களா? இத பின்னால பெண்கள் திரிஞ்சு பார்த்து கொண்டு அத செய்ய வராங்களா? மத்தாக்களுக்கு உபதேசம் செய்யணும், படிச்சு கொடுக்கணும், மாற்றங்கள் ஏற்படுத்தணும். அது பிள்ளைன்னு சொல்ல வரலைங்க. அந்த பெண்களை மட்டும் பார்த்து பார்த்து பெண்கள் அப்படி பெண்கள் இப்படி சொல்லி 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 ஒரு மனநோயாளி மாதிரி சில ஆண்கள் பெண்களுக்கு தொழுகிறதுக்கு இடம் எடுத்து தாத்து போராடுங்க. பெண்கள் பள்ளிக்கு போற நேரம் நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு தக்குவா உள்ள சூழலை அனுபவிக்க கிடைக்கும். பள்ளி சூழலே உங்களுக்கு தெரியும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும். என்ன செய்யறாங்க பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டு தொடர்ந்து ஒரே வேலைகள் தான் மாறி மாறி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வெளியில போறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைச்சல். இப்ப அவங்களுக்கு மனசளவுல ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க, சோறு கொண்டு வரும். இப்ப என்ன செய்வாங்க, அப்படி இருந்துட்டு ஒரு நாள் வெளியில ட்ரிப் அப்படி இப்படின்னு பேசி தான் அவங்களோட மனச கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆக்கிக்கொள்ளணும். அல்லாம பள்ளியிலேயும் ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்தேன்னு சொன்னா பள்ளி சூழல் மிகவும் பெருமதியானது, மனசுல பெரிய தாக்கத்தை உருவாக்கும். 4 பேரை சந்திக்கிறது, முஹாசபா செய்யறது, அங்க நல்ல விஷயங்களை பேசலாம், நிறைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களோட புள்ளைகளையும் அழகாக வளர்க்கக்கூடிய ஒரு அறிவு, சந்தர்ப்பம், மனோநிலை எல்லாம் கிடைக்குது.
அறிஞர்கள் வாழ்க்கை வரலாறு இதுல படிக்கிற நேரம் பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியில அவங்க தவாவும் செஞ்சாங்க, மத்த வேலைகளையும் செஞ்சாங்க, எல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு செஞ்சாங்கன்ற அறிவுகள் எல்லாம் நிறைய பார்க்கலும். பள்ளியில ஒரு லைப்ரரி ஏற்படுத்தணும், பெண்களும் அதுல வாசிக்கணும். அந்த பள்ளிக்கு போயிட்டு வார்த்தால தீமை நடக்குதுன்றத விடவும் நன்மை நடக்குறது ஆகவுமே கூட. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பெண்களும் அவங்களுக்கான பொருத்தமான ஆட்களை நியமிச்சு அவங்க அந்த வழி நடாத்துன்னு போனாங்கன்னு சொன்னா நல்ல எதிர்கால ஒரு சூழல் உண்டு. பள்ளி மூலமாக ஏற்படுத்தணும். எல்லா வழிகளையும் அடைச்சி வச்சுட்டு நாங்க பெண்கள் அப்படி ஈக்கணும், இப்படி ஈக்கணும், அப்படி ஈக்கணும் பின்னால திரிஞ்சு குர்ஆன்ல அல்லாஹ் ரசூல்லா விரும்பாத காரியத்தை பாவமான வேலையை செஞ்சு திருத்த பேத்து நாங்க பாவத்தை தேடிக்கொள்றதை விட பெஸ்ட் நாங்க அவங்களுக்கான சூழல் உருவாக்கி கொடுக்குறோம். பள்ளிக்கு வந்தா அந்த பொம்பளால இன்னும் ஆம்பளைகள் மோசமாகிறதுக்கு வலிக்குன்ற அந்த நெகட்டிவ் கொஞ்சம் அங்களை வச்சுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணினா, உதாரணமா அவங்களும் பெண்களோட இப்படித்தான் நடந்து கொள்ளணும், அவங்க அந்த வழியில போகாம மீக்கக்கூடிய தர்பியத்தை ஆண்கள் கொடுக்கணும். இந்த விஷயத்த சொல்றாக்கள் வீட்டுல ஒரு தகப்பனாகவோ சகோதரனாகவோ தானே ஈப்பாங்க. அவங்கள வழி நடத்தினாங்கண்டா நல்ல ஒரு சூழலை உருவாக்கிடும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல. இப்ப பிரதர் விளங்கிச்சு தானே உங்களுக்கு? இதுக்கு ஒரு மாற்று முறையுண்ட யோசிப்பீங்கன்னு தான் நீங்களும் உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட வீட்டுல வைத்து அவங்கவுங்களோட புள்ளல அவங்களோட குடும்பத்தை சரியா வழி நடத்தினா ஊரு நாடு சமூகம் அல்ஹம்துலில்லாஹ் முன்னேறும். இது சில ஆண்களுக்கு ஒரு மனநோய் மாதிரியாமே, அதாவது பெண்கள் போபியா. நீ அப்படியான ஒருத்தரா நானும் உங்களை காண்றதுக்கு உங்களை பார்க்க விரும்பல. அதனாலதான் நான் இந்த உங்களுக்கு சொல்றேன். இப்ப பிரதர் விளங்கிச்சு தானே உங்களுக்கு? ஓ, நல்லா விளங்கிச்சு ஃபாத்திமா. யார்கிட்டத்தான் சொல்ல, கம்ப கொடுத்து அடி வாங்கி கொண்டு போறேன்.